வாழவே முடியாத அளவுக்கு சிதிலமடைந்து போன வீட்டில் வாழ்ந்து வந்த பெண்மணி தேடி வந்து வீட்டை பார்த்ததும் மனமுடைந்து போன அமைச்சர் அடுத்த நொடியே வாக்கு கொடுத்து சபதத்தை நிறைவேற்றி காட்டிய அமைச்சரின் தரமான செய்கை. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்து கலைஞர் பேர்ல இந்த மாதிரி எடுத்து நான் போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்து நான் கலெக்டரை கொடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு சேர்க்கறதில்ல உறுதியாக உங்களுக்கு கொண்டு வரணும். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே வேலாயுதபுரம் கிராமத்தில் ராணி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்துள்ளார். அவரது வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டில் மிகுந்த கஷ்டத்துடன் தான் வாழ்ந்து வந்தார் என்றே கூறலாம். ஆம், அந்த வீடு மிகவும் சிதிலமடைந்து போய் வாழவே முடியாத அளவுக்கு இருந்துள்ளது. ஆனாலும் தன் வறுமையின் காரணமாக அந்த பெண்மணி அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். அந்த ஒரு சமயத்தில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சென்றுள்ளார். அப்போது அந்த பெண்மணியின் வீட்டை பார்த்து மனமுடைந்து போயுள்ளார். மேலும் நான் புதிய வீட்டிற்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றும் கலைஞர் கனவு இல்லம் மூலமாக புதிய வீடு உறுதியாக உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்றும் அவர் வாக்குறுதி கொடுத்துள்ளார். இதையடுத்து புதிய வீட்டிற்கான பணி ஆணையையும் அவருக்கு வழங்கியுள்ளார் அமைச்சர். இதையடுத்து தனக்கு உதவி செய்த தமிழக அரசிற்கும் அமைச்சருக்கும் அந்த பெண்மணி கண்ணீர் மல்க நன்றியும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் அனைவரது மனதையும் தொட்டுள்ளது.